அனைவருக்கும் வணக்கம். First standard maths, first term, contents. Where is the ball? Things I like. How many toys? What are missing? Who has more? Total balloons. Things around me. Remaining balloons. First lesson. Where is the ball? Kavita was searching the ball for a long time. At the time, her brother came there. I have hidden the ball. Oh, is that so? I myself shall find it. Is it on the table? பால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. ஆன்னா டேபிளுக்கு மேலே, அண்டர்னா கீழே. அடுத்து ஹவுஸுக்கு இன்சைட்னா உள்ள, ஹவுஸுக்கு அவுட் சைட்னா வெளியில். இந்த எல்லா இடத்துலையுமே அவங்க சர்ச் பண்ணுறாங்க. ஐ ரன் பிஃபோர் யூ. பிஃபோர்னா முன்னாடி, உனக்கு முன்னாடி. ஐ கம் ஆஃப்டர் யூனா உனக்கு பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஜம்ப் அபவ் த ட்ரீ ட்ரங்க். ட்ரீ ட்ரங்க்னா மேலே, அபவ்னா பிலோனா கீழே. வி ஆர் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ. ஒரு ட்ரீயோட அடிப்பகுதியில் இவங்க இருக்காங்க. பால் வந்து டாப்பில் இருக்குது. இந்த பாட்டம், டாப், பிலோ, அபவ், பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். Let us practice. Tick the papaya inside the basket. இது வந்து எந்த பப்பாயா பேஸ்கெட்குள்ளே இருக்கோ அதுக்கு டிக் பண்ணணும். Tick the bird found outside the nest. நெஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கிறதுக்கு டிக் பண்ணணும். Draw some object that may be found outside the house given below. வீட்டுக்கு வெளியில் ஏதாவது திங்ஸ் நீங்கள் வரையலாம். அவுட் சைடு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பேஜ் நம்பர் 4. Tick the object that is found below the picture. பிக்சருக்கு கீழே இருக்கிறதுக்கு டிக் பண்ணுங்கள். டிக் த பேர்ட் தட் இஸ் ஃப்ளையிங் அபவ் த ட்ரீ. ட்ரீக்கு மேலே பறக்கிற பேர்டுக்கு டிக் பண்ணணும். கலர் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த பால் ப்ரௌன். பாலுக்கு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரௌன் கலர் பண்ணுங்கள். கலர் த க்ளவுட் அபவ் த ஏரோப்ளேன். ஏரோப்ளேனுக்கு மேலே இருக்கிற க்ளவுடுக்கு ப்ளூ கலர் அடிங்க. ட்ரா எ பேர்ட் அபவ் த போட் அண்ட் எ ஃபிஷ் பிலோ த போட். போட்டுக்கு மேலே வந்து பேர்டு வரைங்க, போட்டுக்கு கீழே ஃபிஷ் வரைங்க. டிக் த ஸ்டோன் அட் த டாப். டாப்பில் இருக்கிற ஸ்டோனுக்கு டிக் பண்ணுங்கள். டிக் த பர்சன் ஸ்டாண்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த ஹில். ஹில்லோட அடிப்பகுதியில் இருக்கிற பர்சனுக்கு டிக் பண்ணுங்கள். கலர் த பேர்ட் ஆன் டாப். டாப்பில் இருக்கிற பேர்டுக்கு க்ரீன் கலர், பாட்டமில் இருக்கிற பேர்டுக்கு ப்ரௌன் கலர், எலிக்கு ப்ரௌன் கலர். கலர் த அனிமல் அட் த டாப். டாப்பில் இருக்கிறதுக்கு மங்கிக்கு ப்ரௌன் கலர், அந்த பாட்டமில் இருக்கிறதுக்கு பர்பிள் மாதிரி ஒரு கலர் அடிங்க. ட்ரா எ ஸ்மைலி அட் த டாப் ஆஃப் எ ட்ரீ அண்ட் பர்சன் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ. இந்த டாப்பில் வந்து ஸ்மைலி ஃபேஸ் வந்து வரைங்க, கீழே வந்து ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி ஸ்டிக் டயக்ராம் வரைங்க. பேஜ் நம்பர் 6. டிக் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஆன் த டேபிள். ஆன் த டேபிள், டேபிளுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு டிக் பண்ணணும். டிக் த அனிமல் விச் இஸ் அண்டர் த ட்ரீ. ட்ரீக்கு கீழே இருக்கிற அனிமலுக்கு வந்து டிக் பண்ணணும். கலர் த ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிளுக்கு வந்து டேபிளுக்கு மேலே இருக்கிறதுக்கு ரெட் கலர், அண்டர் த டேபிளுக்கு க்ரீன் கலர், டேபிளுக்கு அடியில் இருக்கிறதுக்கு க்ரீன் கலர். ட்ரா அன் ஆப்ஜெக்ட் ஆன் த கார்ட் இன் பர்பிள். இந்த வண்டி மேலே பர்பிள் கலரில் ஏதாவது பொருள் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு கீழே ப்ரௌன் கலரில் யூஸ் பண்ணி பொருள் ஏதாவது வரையலாம். I stand before Amir. I am Amir. I have the ball. I stand after Amir. Tick the ant that goes before the one with a leaf. லீஃப் வச்சிட்ருக்கிற ஆண்ட்டுக்கு முன்னாடி எந்த ஆண்ட் போதோ அதுக்கு டிக் பண்ணணும். டிக் த டக்லிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் த ஒன் வித் இட்ஸ் ஐஸ் க்ளோஸ்டு. எந்த வாத்து வந்து கண்ணை மூடிட்டு போதோ அதுக்கப்புறம் வர்ற வாத்துக்கு டிக் பண்ணணும். ட்ரா எ பிஃபோர் அண்ட் த பேர்ட் அண்ட் எ லீஃப் ஆஃப்டர் த பேர்ட். பேர்டுக்கு முன்னாடி இந்த புழு வரையணும், பேர்டுக்கு பின்னாடி இலைய வரையணும். செகண்ட் லெசன், பேஜ் நம்பர் 8. திங்ஸ் ஐ லைக். அன்பு இஸ் பேக்கிங் ஃபார் எ ட்ரிப் வித் ஹிஸ் ஃபாதர். கேன் யூ ஹெல்ப் ஹிம் சார்ட் தீஸ் திங்ஸ் செப்பரேட்லி. அவங்க அப்பா கூட ட்ரிப் போகிறதுக்கு என்னதை இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சின்ன சூட்கேஸில் வந்து அன்போட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், பெருசில் அப்பாவோடதை வச்சுக்கலாம். Children of green team and red team want to pack their things separately. Can you help them sort these things?
க்ரீன் டீம் ரெட் டீம் 2 தனித்தனியாக இருக்குது. கலரும் டிஃப்ரெண்ட் கலரில் 2 வித்தியாசமான கலரில் இருக்குது. அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணி செப்பரேட் பண்ணணும். ஐ ஹாவ் க்ரீன் லீவ்ஸ், ஐ ஹாவ் ப்ரௌன் லீவ்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 10. சர்க்கிள் த ரெட் கலர்ட் ஆப்ஜெக்ட். ரெட் கலர் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் த கலர் ஆஃப் த டப்ஸ். க்ரீன் கலர் டப்பில் க்ரீன் கலர் திங்ஸ், அடுத்தது ப்ளூவில் ப்ளூ கலர் திங்ஸ், எல்லோவில் எல்லோ கலர் திங்ஸ் மேட்ச் பண்ணுங்கள். ட்ரா எ ஃப்ரூட் பிகர் தென் திஸ். அவங்க கொடுத்துருக்கிறதோட பெரிய சைஸ் பழம் வரையணும். ட்ரா எ பலூன் ஸ்மாலர் தென் திஸ். இந்த பலூனை விட நம்ம சின்ன சைஸ் பலூன் வரையணும். மேட்ச் த ஃப்ரூட்ஸ் வித் த கரெக்ட் பேஸ்கெட். பெரிய பேஸ்கெட்டில் பெரிய ஃப்ரூட், சின்ன பேஸ்கெட்டில் சின்ன ஃப்ரூட். ஜாயின் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் ஷேப்ஸ். சேம் ஷேப்பாக இருக்கிறத வந்து மேட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஹூ இஸ் கரெக்ட். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சார்ட்டட் பேஸ்ட் ஆன் சைஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சார்ட்டட் பேஸ்ட் ஆன் ஷேப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஷேப்புன்றது தான் கரெக்ட். பேஜ் நம்பர் 12. கம்ப்ளீட் த பேட்டர்ன். ரெட் க்ரீன் மாறி மாறி வருது, அப்போ அதை இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். ரெட் க்ரீன் அடிக்கணும். அதே மாதிரி இங்கே பிங்க் ப்ளூ எல்லோ, பிங்க் ப்ளூ எல்லோ கொடுக்கணும். அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் டிக் த நெக்ஸ்ட் ஒன். இங்கே வந்து பிங்க் எல்லோ மாறி வருது, அப்போ எல்லோக்கு அடுத்து பிங்க் வரணும். அதே மாதிரி இங்கே வந்து பிங்க் க்ரீன் வருது, அப்போ க்ரீனுக்கு அப்புறம் பிங்க்கு தான் வரணும். டிக் த ஆட் ஒன் அவுட் இன் த கிவன் பேட்டர்ன் அண்ட் எக்ஸ்பிளைன். ப்ளூ பிங்க் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. ப்ளூ பிங்க்ன்றது வந்து இடையில இந்த க்ரீன் ப்ளூவில் தான் வரல. மேக் த கரெக்ட் பேட்டர்ன் பை கலரிங் தெம். அப்போது ப்ளூ பிங்க் அப்படின்னு பேட்டர்னை கரெக்ட் பண்ணுறோம். அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் கலர் த ஷேப் கரெக்ட்லி. இங்கே வந்து பிங்க் க்ரீன் ப்ரௌன் வருது, அப்போ அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். லெட் அஸ் ப்ராக்டிஸ். டிக் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் டிக் பண்ணுங்கள். சர்க்கிள் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ரவுண்டாக இருக்கிறதுக்கு சர்க்கிள் பண்ணணும். கலர் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். கலர் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னா ரவுண்டாக இருக்கிறதுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 14. திஸ் ரோல்ஸ் அண்ட் திஸ் ஸ்லைட்ஸ். சில பொருள் வந்து உருண்டுட்டு போகும், சில பொருள் வந்து அப்படியே நகர்த்துற மாதிரி இருக்கும். சிலது வந்து உருளவும் செய்யும், நகர்த்திட்டும் போகலாம், ரெண்டுமே. லெட் அஸ் ப்ராக்டிஸ். சர்க்கிள் த ரோலிங் ஆப்ஜெக்ட். ரவுண்டாக இருக்கிறது வந்து ரோல் ஆகும், அதை சர்க்கிள் பண்ணுங்கள். பாக்ஸஸ் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்னா பட்டையாக இருக்கிறது வந்து ஸ்லைட் ஆகி போகும், அதை சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். ரெண்டுமே பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறத ரெண்டுமே பண்ண முடியும். டிக் த நேச்சர் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரா அனதர் ஆப்ஜெக்ட் வித் சேம் நேச்சர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேர் மாதிரி இருக்கிறது வந்து ரோல் ஆகும், அதே மாதிரி ஸ்பேர் மாதிரி இருக்கிற இன்னொரு பொருளை வரைங்க. அடுத்தது இது ஸ்லைட் ஆகும், ஸ்லைட் ஆகிற மாதிரி கியூபாய்ட் ஷேப்பில் ஏதாவது வரைங்க. இங்கே வந்து இது போத் ரோலிங் அண்ட் ஸ்லைடிங், அதுக்கு வந்து அதே மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வரைங்க. லேர்னிங் செக். சர்க்கிள் த க்ரீன் கலர்ட் ஆப்ஜெக்ட். க்ரீன் கலர் இருக்கிறது மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். கம்ப்ளீட் த பேட்டர்ன். எல்லோ ப்ளூ வருது, அப்போ அதே எல்லோ ப்ளூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சர்க்கிள் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டொமேட்டோ, அதை சர்க்கிள் பண்ணுங்கள். டிக் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். சென்டர் ஒன் தான் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் போத் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். ரெண்டுமே பண்ணுறது வந்து இந்த ட்ரம்ஸ் தான் ரெண்டுமே பண்ண முடியும். பேஜ் நம்பர் 16. லெசன் 3. ஹவு மெனி டாய்ஸ். கவிதா அண்ட் ரவி மேக் டாய்ஸ் யூஸிங் கிளே. அவங்க வந்து கிளே வச்சு டாய்ஸ்லாம் செய்கிறாங்க. வி ஹாவ் டன் ஒன், ட்ரை அனதர், ட்ரை மேட்சிங் த அதர். யார் எத்தனை செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னோட மேட்ச் பண்ணோம்னா பேலன்ஸ் எத்தனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்பூன் பவுல் இதையும் வந்து 1 to 1 மேட்ச் பண்ணுறாங்க. லெட் அஸ் ஃபைண்ட் ஹூ மேட் மோர். பேட் பால் செஞ்சுருக்காங்க, அதில் 1 to 1 மேட்ச் பண்ணும்போது பேட்டு தான் அதிகமாக இருக்குது, அப்போது பேட்டு தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அது மூலயமா தெரியுது. லெட் அஸ் பேஜ் நம்பர் 18. லெட் அஸ் பிக் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ்.
ஷால் வி மேட்ச் தம், ஐ ஹாவ் மோர் சீட்ஸ். ஒன் டு ஒன் மேட்ச் பண்ணி யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மேட்ச் 1 to 1. இது அப்படியே ஷர்ட் ட்ராயர் கூட 1 to 1 மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கர்ட் ஷர்ட் கூட மேட்ச் பண்ணணும். பென்சில் எரேசர் கூட மேட்ச் பண்ணணும். மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் மோர். 1 to 1 மேட்ச் பண்ணி எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து டிக் பண்ணுங்கள். சேர் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பாய்ஸ் அதிகமாக இருக்காங்க. மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் லெஸ். 1 to 1 மேட்ச் பண்ணி மங்கிக்கும் பனானாவுக்கும் எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா மங்கி தான் கம்மியாக இருக்குது, அதுக்கு டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கேட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஃபிஷ் தான் கம்மியாக இருக்குது, அதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 20. டிக் விச் இஸ் மோர், அதிகமாக இருக்கிறதுக்கு டிக் பண்ணணும். டிக் விச் இஸ் லெஸ், கம்மியாக இருக்கிறதுக்கு டிக் பண்ணணும். ட்ரா மோர் லீவ்ஸ் தென் த கிவன் லீவ்ஸ், அவங்க கொடுத்துருக்கிற இலையை விட அதிக இலை இங்கே நீங்கள் வரையணும். ட்ரா லெஸ் ஹவுசஸ் தேன் த கிவன் ஹவுசஸ், இங்கே கொடுத்துருக்கிற வீடு நம்பரை விட நீங்கள் கம்மியான வீடு வரையணும். எக்ஸாம்பிள் ஒரு வீடு கூட நீங்கள் வரையலாம். ஹவு மெனி ஆர் வி. பீட்டர் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன் தென் இஸ் ஸ்டார்டட் டு ரெயின். லெட் மீ ஸ்டாண்ட் அண்டர் த ஷெல்டர், அவங்க வந்து மழை பெய்யறதுனால அந்த கொட்டாயில் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ வந்து நாய் வருது, அப்புறம் ஒவ்வொரு அனிமலாக வருது. அப்போ மொத்தம் எத்தனை ஒருத்தவங்களா கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. நாய் வந்தோடனே 2 ஆயிடுறாங்க. அடுத்தது வந்து கழுதை வருது, அப்புறம் சேவல் வருது 4, ரேபிட் வருது 5, அடுத்து மாடு வருது அதோட 6 ஆகிடுது. அடுத்து ஆடு வருது 7, அணில் வந்து 8 வருது, அடுத்து 9 வராங்க. மொத்தம் வந்து 9 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மழை விட்டுடுது, நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு திரும்பி போகக்குள்ள இப்போ எத்தனை பேர் அந்த கொட்டாயில் இருக்காங்கன்னா யாருமே இல்லை, 0. Numbers from 1 to 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இவங்க வந்து லெட்டஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ப்ளே காமிக்கிறாங்க. ஐ ஷோ 3 இன் திஸ் வே, எப்படி வேணாலும் 3ன்றது எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி வேணாலும் காட்டலாம். பேஜ் நம்பர் 24. கவுண்ட் அண்ட் சே, எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும். கவுண்ட் அண்ட் மேட்ச், இங்கே வந்து நம்பர் சேம் நம்பராக வர மாதிரி மேட்ச் பண்ணணும். ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பிக்சர், எத்தனை ரேபிட் இருக்கோ அத்தனை பீட்ஸ் வரையணும். அதே மாதிரி எத்தனை பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பபிள்ஸ் நீங்கள் வரையணும். ரீட் த நம்பர்ஸ் 1, 5, 2, 6, 8, 3, 9, 7, 4. ஜாயின் த பேஜ் நம்பர் 26. ஜாயின் த டாட்ஸ், இந்த டாட்ஸ் மேலேயே நீங்கள் வந்து அப்படியே லைன் அடிக்க வேண்டியதுதான் ஃபுல்லாகவுமே. இங்கே 1, 2, 3 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணணும். பேஜ் நம்பர் 28. கவுண்ட் அண்ட் மேட்ச். 1னா ஒரு பொருள்னா 1க்கு நேராக மேட்ச் பண்ணுறோம். 2 ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல 2க்கு நேராக மேட்ச் பண்ணுறோம். 3 ஆப்ஜெக்ட் வந்து 3க்கு நேராக மேட்ச் பண்ணுறோம். கவுண்ட் அண்ட் ரைட், எத்தனை காக் இருக்குது, 2 இருக்குது. இங்கே 1, இங்கே 3. கலர் த பலூன்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். இங்கே 1 கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பலூனுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். 2 கொடுத்துருக்காங்கன்னா 2 பலூன்ஸ்க்கு கலர் பண்ணணும். 3 கொடுத்துருக்காங்க, அதனால் 3 பலூன்ஸ்க்கு கலர் பண்ணணும். அடுத்து 4, 5, 6 3 நம்பர்ஸையும் நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 30. கவுண்ட் அண்ட் ரைட். 3, 6, 4, 5, 2. கலர் த பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். 5ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பிக்சருக்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும். 2னா 2 ஃப்ளாருக்கு கலர் பண்ணணும். 4னா 4 கார்ஸ்க்கு மட்டும் கலர் பண்ணணும். 1னா ஒரே ஒரு கைட்டுக்கு மட்டும் கலர் பண்ணணும். 6னா 6 ஸ்டார்ஸ்க்கு மட்டும் கலர் பண்ணணும். அடுத்து 7, 8, 9 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 நம்பர்ஸுமே நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 32. கவுண்ட் அண்ட் ரைட். 2, 9, 1, 6, 3, 7, 4, 5, 8.
அப்சர்வ் த பிக்சர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரைட். எத்தனை எலஃபண்ட் இருக்குது இந்த பிக்சரில் அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். எலஃபண்ட் வந்து 1, அடுத்து டக் 5, டீர் 3, டவ் 6, monkey 6, parrot 4. பேஜ் நம்பர் 34. கவுண்ட் த டாய்ஸ் அண்ட் கலர் த நம்பர். எத்தனை டாய்ஸ் இருக்குது? 2 டாய்ஸ் இருக்குது. அப்போ 2ன்றது ஆன்சர். அப்போ 2க்கு நீங்கள் கலர் பண்ணணும். அதே மாதிரி 5, 6, 4, 7, 9, 3, 8 டாய்ஸ் இருக்குது. சர்க்கிள் த பிக்சர் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இருக்கிற மாதிரி எங்கே கவுண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் சர்க்கிள் பண்ணணும். அடுத்து இங்கே 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 இருக்கிறதுக்கு சர்க்கிள் பண்ணணும். இது 9 அப்படின்றதுனால சர்க்கிள் பண்ணுறோம். டிக் விச் இஸ் மோர். அதிகமாக இருக்கிறதுக்கு டிக் பண்ணணும். கவுண்ட் அண்ட் ரைட். மொத்தம் வந்து எத்தனை ஆனியன் இருக்குது அப்படின்னா 8. கலர் எனி 7 ஃப்ரூட்ஸ். 7 ஃப்ரூட்டுக்கு மட்டும் கலர் பண்ணணும். ரீட் த நம்பர்ஸ் 9, 4, 8, 5, 3. ட்ரா பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். 5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் 5 பிக்சர் வரையலாம். எது வேணாலும் வரையலாம். பேஜ் நம்பர் 36. லெசன் 4. வாட் ஆர் மிஸ்ஸிங். இங்கே வந்து 1 to 3 வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர்ஸ் ஃபார்வர்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Write the numbers backward 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Fill in the missing numbers using forward and backward counting. 1, 2, 3, 7, 8, 9. அதே மாதிரி பேக்வேர்டில் வந்து 8, 5, 4, 3, 2. Help the butterfly reach the flowers. Fill in the circles by counting the backward. Backwardனா 7, 6, 5, 4, 3, 2, 1. Join the numbers in forward or backward order. இந்த நம்பர்ஸ் வந்து நம்பர் ஆர்டர்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பேர்ட் இமேஜ் வருது. பேஜ் நம்பர் 38. Complete the following before number. பிஃபோர் நம்பர்னால் 4க்கு பிஃபோர் 3, 7க்கு பிஃபோர் 6, 5க்கு பிஃபோர் 4, 9க்கு பிஃபோர் 8. ஆஃப்டர் நம்பர் அப்படின்னா 2க்கு அப்புறம் 3, 6க்கு அப்புறம் 7, 3க்கு அப்புறம் 4, 8க்கு அப்புறம் 9. நம்பர் இன் பிட்வீன். இடையில என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 2க்கும் 4க்கும் இடையில 3, 7க்கும் 9க்கும் நடுவில் 8, 5க்கும் 7க்கும் நடுவில் 6, 4க்கும் 6க்கும் நடுவில் 5. கம்ப்ளீட் த ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் 2s. ரெண்டாக வந்து ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்டில் போனோம் அப்படின்னா என்ன வரும் ஆன்சர்னால் 5, 7, 9 வரும். அதே மாதிரி 4க்கு அப்புறம் 6, 8 வரும். கம்ப்ளீட் த பேக்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் 2s. ரிவர்ஸில் 2 2வாக குறைச்சிட்டே போகணும். அப்போ 7க்கு அப்புறம் 5, 3, 1. அதே மாதிரி 8, 6க்கு அப்புறம் 4, 2 வருது. பேஜ் நம்பர் 40. கவுண்ட் அண்ட் ரைட் டிக் மோர். எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எழுதணும். 5, 4 அப்படின்றத எழுதுகிறோம். அதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து டிக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து லெஸ்ஸுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 வருது, அடுத்தது 9 வருது. அப்போ லெஸ் கம்மியாக இருக்கிறது வந்து 8 தான். கவுண்ட் ரைட் அண்ட் டிக் த கிரேட்டர் நம்பர். இங்கே 7 இருக்குது, 5 இருக்குது. கிரேட்டர்னால் பெருசு, அதுக்கு டிக் பண்ணணும். இங்கே 6 இருக்குது, 8 இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சின்ன நம்பருக்கு டிக் பண்ணணும். ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் டு மேக் போத் த பாக்ஸஸ் ஈக்குவல். லெஃப்ட் சைடில் எத்தனை பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் ரைட் சைடில் அத்தனையும் வரையணும். சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். 6ன்றது தான் கிரேட்டர், 3ன்றது கிரேட்டர், 9 கிரேட்டர், 5 கிரேட்டர், 7 கிரேட்டர். சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பர் 1, 3, 4, 4, 2. ட்ரா மோர் பால்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தென் த செகண்ட் பாக்ஸ். மொதல் பாக்ஸை விட ரெண்டாவது பாக்ஸில் அதிகமாக வர்ற மாதிரி நீங்கள் வரையணும். Draw apples in both boxes that there are more apples in the second box. செகண்ட் பாக்ஸில் அதிக ஆப்பிள்ஸ் வரையணும் மொதல் பாக்ஸை விட. பேஜ் நம்பர் 42. கவுண்ட் ரைட் அண்ட் டிக் மோர். 7 வருது, அடுத்து 9 வருது. அப்போ 9 தான் மோர், அதுக்கு வந்து டிக் பண்ணணும். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் பேக்வேர்ட் கவுண்டிங். பேக்வேர்டில் வந்து என்ன இருக்குது? 8, 7, 6, 5, 4, 3. ரைட் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். 8க்கு பிஃபோர் 7 வரணும், ஆஃப்டர் வந்து 9 வரணும். சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர்.
7, 9 அப்படின்றதுல வந்து 9 தான் வந்து கிரேட்டர் நம்பர். கம்ப்ளீட் த ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் டூஸ். ஃபார்வர்ட் வந்து ரெண்டு ரெண்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் 3, 5, 7, 9. Answer the following questions. Tick the object that rolls and slides. ரெண்டுமே ரோல் ஆகும் ஸ்லைட் ஆகும் ரெண்டுமேன்றது வந்து அந்த டயர் தான். கவுண்ட் த ஃப்ளார்ஸ் அண்ட் ரைட். மொத்தம் 7 ஃப்ளார்ஸ் இருக்குது. கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன்சைட் த பாக்ஸ். இன்சைட் த பாக்ஸ்க்குள்ளே வந்து 5 டாட்ஸ் இருக்குது. ரைட் த நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். 7க்கு பிஃபோர் வந்து 6 வரும், ஆஃப்டர் வந்து 8 வரும். சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். 3, 8 இதில் வந்து 8 தான் கிரேட்டர் நம்பர். ரீட் த நம்பர்ஸ். Page number 44. 8, 9, 6, 3, 4, 1, 5, 2, 7. Observe the circled objects in the picture. Say the names of objects in your home that are of the same shape. இந்த ஷேப்பில் இதே ஷேப்லேயே உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த கியூபாய்ட் ஷேப்பில் அம்மி இருக்கும், இந்த வுட்டு ஷேப்பில் சிலிண்டர் இருக்கும், அப்போ க்யூப் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ் இருக்கும், பால் ஷேப்பில் பாலே உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. கிரியேட் எ பேட்டர்ன் இன் கலர்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். நீங்களே ஏதோ ஒரு கலரை அடித்து நீங்கள் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணணும். அடுத்தடுத்த கலர் மாறுற மாதிரி, இல்லை வரிசையாக ஒரு 3 கலர் வந்து சேமாக ரிப்பீட் ஆகிற மாதிரி இப்படி நீங்கள் கலர் பண்ணலாம். Lesson 5. Who has more? Classify and complete. I have more pencils. I have less pencils. Look at the picture and fill in the boxes. இங்கே வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. புக்ஸ் வந்து 4 இருக்குது. க்ரையான்ஸ் வந்து ரெட் கலர் 3 இருக்குது, எல்லோ கலர் 2, ஷார்ப்னர் 2. அதை அப்படியே நீங்கள் இங்கே இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். பேக் 1, புக் 4, ஷார்ப்னர் 2, க்ரையான் ரெட் கலர் க்ரையான் 3, எல்லோ கலர் க்ரையான் 2. Page number 46. Observe the picture and write the number of bangles. Number of red bangles 3, number of blue 4, green 2, yellow 3. Number of yellow is less than blue. True. Number of green is more than red. False. Number of yellow and red are equal. True. Lesson 6. Total balloons. Grandpa, we want balloons. Okay, come on, I will buy them for you. I want 2 red color balloons அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 red color வாங்குறாங்க, அதுக்கப்புறம் 3 blue color வாங்குறாங்க. How many balloons do we have both all together? எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் I want 2 more blue color balloon அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 blue color balloon வாங்குறாங்க. In addition to his 2 balloons, my brother got 2 more. How many are there in total? Total வந்து எத்தனை இருக்குது? பாய் கிட்ட 4 இருக்குது, கேர்ள்கிட்ட 3 இருக்குது. மொத்தம் 7 பலூன்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 48. ஹவு மெனி ஆல் டுகெதர்? ஃபஸ்ட்டு 2 பால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 1 பால் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் 3த்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 3 பால் அப்படின்றது வரும். அதே மாதிரி இங்கே பம்பரம் வந்து 4 பம்பரம், அடுத்தது 2 பம்பரம், எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்? 6 வரும். அதே மாதிரி இங்கே 4 ஃபேன்ஸ் 1 ஃபேன், ஆல் டுகெதர் வந்து 5 ஃபேன். அதே மாதிரி இங்கே கார் 3 கார், டோட்டல் 6 கார். அடுத்து 5 டக் 3 டக், டோட்டல் 8 டக். Draw pictures and find the sum. இங்கே வந்து 2 + 2 வந்து 4. அதே மாதிரி 3 + 2 5, 4 + 3 7, 2 + 3 5. Page number 50. Draw beads according to the instructions and find the sum. Add 2 more beads in the string. ஸ்ட்ரிங்கில் வந்து 2 beads வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 beads நீங்கள் வரையணும். 3 + 2 = 5. அதே மாதிரி இங்கே வந்து 5 beads எக்ஸ்ட்ரா வரையணும், அதை ஆட் பண்ணி எழுதணும். 4 + 5 = 9. அடுத்து 1 more bead வரைஞ்சோம் அப்படின்னா 6 + 1 = 7 வந்துடும். இங்கே எத்தனை beads வரையணும்? 6 more beads வரையணும். அப்போது 2 + 6 = 8ன்னு வரும். 8 more beadsனால் 1 + 8 = 9 அப்படின்னு வந்துடும். இங்கே 1 more bead கொடுத்துருக்காங்க, அப்போ 3 + 1 = 4. Add 4 more beads in the string. இங்கே வந்து 4 beads எக்ஸ்ட்ரா நீங்கள் வரையணும். அப்போது 2 + 4 = 6.
add 2 more beads in the string. இங்கே 2 beads வரையணும். அப்போ என்ன வரும் 1 plus 2 equal to 3 அப்படின்னு வந்துடும். Count and write and add. Okay, 3 plus 3 equal to 6. அடுத்து 4 plus 3 equal to 7. 4 plus 1 equal to 5. 2 plus 2 equal to 4. 5 plus 4 equal to 9. 3 plus 2 equal to 5. 5 plus 3 equal to 8. 6 plus 3 equal to 9. Page number 52. Count, write and add. 4 plus 3 7. 5 plus 1 6. 3 plus 2 5. 5 plus 3 8. 4 plus 4 8. Add using fingers. 2 plus 1 3. 5 plus 2 7. 3 plus 1 4. 4 plus 2 6. Add and find the correct match. 3 plus 6 அப்படின்றது வந்து 9 கூட மேட்ச் பண்ணணும். அடுத்து 3 plus 3 அப்படின்னா 6 கூட மேட்ச் பண்ணணும். 2 plus 2 4. 1 plus 4 5. 5 plus 3 8. Add and write. 1 plus 1 2. 2 plus 1 3. 1 plus 3 4. 4 plus 2 6. 3 plus 2 5. 6 plus 3 9. 6 plus 2 8. 2 plus 5 7. Page number 54. Add and write. 4 plus 5 9. 5 plus 3 8. 3 plus 1 4. 1 plus 2 3. 2 plus 3 5. 3 plus 4 7. Add and color the correct answer. 4யும் 2யும் ஆட் பண்ணோம்னா 6 வரும். அப்போ 6ன்ற ஆன்சருக்கு நீங்கள் கலர் பண்ணணும். அதே மாதிரி 4 plus 4ன்றது 8. 5 plus 2 7. 7 plus 2 9. Let us explore. Complete the following. 9 total வர்ற மாதிரி நம்ம எழுதணும். 1 plus 8. 8 plus 1. 7 plus 2. 6 plus 3. 5 plus 4. 4 plus 5. 3 plus 6. 2 plus 7. What do you get when 6 is added to 2? 6 கூட 2 ஆட் பண்ணோம்னா 8 வரும். Which one gives 9 as total? 7 plus 2. Both Anita and Banu have answered the following addition sum in different ways. Are both of them correct? Discuss. 2 plus 3 அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் 5 தான். 3 plus 2 அப்படின்னு சொன்னாலும் அதுவும் 5 தான். Create addition facts using the numbers 835. 835 யூஸ் பண்ணி addition fact எழுத சொல்லியிருக்காங்க. 5 plus 3 equal to 8 அப்படின்னு எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் 3 plus 5 equal to 8 அப்படின்னு எழுதுகிறோம். Page number 56. Answer the following. Xavier has 3 pencils. His friend gives him 2 more pencils. How many pencils does Xavier have now? 3 plus 2 equal to 5. இங்கே வந்து பாண்டில் 2 டக் இருக்குது. அது கூட இன்னும் 2 டக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ வந்து மொத்தம் எத்தனை டக்கு? 2 plus 2 4. இங்கே குமார் has 1 orange. His sister has 5 orange. மொத்தமாக அவங்கள்ட்ட எத்தனை இருக்குது? 1 plus 5 equal to 6. நெக்ஸ்ட்டுக்கு அவுட் சைடில் வந்து ஒரு பேர்ட் இருக்குது. இன்சைடில் வந்து 3 பேர்ட் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது? 1 plus 3 equal to 4. Count, write and add. 4 plus 3 equal to 7. Add and write. 5 plus 4 equal to 9. Add and write. 4 plus 4 equal to 8. Complete the addition fact. 7 plus 2 equal to 9. Amir has 6 balls. His brother has 3 balls. How many balls do they have in total? 6 plus 3, 9. Lesson 7. Things around me. Page number 58. I have kept my bat inside the bag. I am not able to keep it inside the bag. Why? ஒருத்தவங்க வந்து பேகுக்குள்ளே அவங்களோட பேட்டை வச்சிடுறாங்க, இன்னொருத்தவங்களால வைக்க முடியல. ஏன்? ஒரு பேட் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு பேட் வந்து லாங்காக இருக்குது. லாங்காக இருக்கிற பேட்டை வைக்க முடியல. ஷார்ட்டர், லாங்கர் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. டிக் த வெஜிடபிள் தட் இஸ் லாங்கர். ரொம்ப நீளமாக இருக்கிறதுக்கு வந்து டிக் பண்ணணும். நீளமாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து லாங்கர். டிக் த வெஜிடபிள் தட் இஸ் ஷார்ட்டர். குட்டையாக இருக்கிறதுக்கு வந்து ஷார்ட்டர்னு அர்த்தம். அதுக்கப்போ டிக் பண்ணணும்.
ட்ரா எ டெய்ல் லாங்கர் தென் தட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரேட். ஃபர்ஸ்ட் எலியை விட நீட்டாக நீங்கள் வந்து டெய்ல் வந்து செகண்ட் எலிக்கு வரையணும். கலர் த ஃபிஷ் தட் இஸ் ஷார்ட்டர். ஷார்ட்டாக இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கலர் பண்ணணும். டிக் த லாங்கஸ்ட் வெஹிக்கிள். நீட்டாக இருக்கிற வெஹிக்கிளுக்கு வந்து டிக் பண்ணணும். டிக் த ஷார்ட்டஸ்ட் பென். ரொம்ப குட்டையாக இருக்கிற பென்னுக்கு வந்து டிக் பண்ணணும். ட்ரா எ கோலம் ஷார்ட்டர் தென் த கிவன் ஒன். கொடுத்துருக்கிறத விட ஷார்ட்டான லென்த்தில் நீங்கள் இன்னொரு கோலம் வரையணும். ட்ரா அன் ஆப்ஜெக்ட் லாங்கர் தென் யுவர் பென்சில் இன் த ஸ்பேஸ் கிவன். உங்களோட பென்சில் நீளத்தை விட நீளமாக இருக்கிற பொருள் ஏதாவது இங்கே வரையணும். நான் இங்கே வந்து பேட் வரைஞ்சிருக்கேன். பேஜ் நம்பர் 60. சர்க்கிள் த பில்டிங் தட் இஸ் ஷார்ட்டர். ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு சர்க்கிள் பண்ணுறோம். டிக் த ட்ரீ தட் இஸ் டாலாக இருக்கிறது டிக் பண்ணுறோம். லெட் அஸ் ப்ராக்டிஸ். டிக் த டாலர் ஒன்க்கு டிக் பண்ணணும். அடுத்தது ஷார்ட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு டிக் பண்ணணும். சர்க்கிள் த டாலஸ்ட் அனிமலுக்கு சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் த ஷார்ட்டஸ்ட் லேடர். குட்டையாக இருக்கிற ஏணிக்கு சர்க்கிள் பண்ணணும். திஸ் இஸ் சைல்ட் சுதாஸ் ஃபேமிலி பிக்சர். ஹூ இஸ் ஷார்ட்டர் தென் த சுதாஸ் ஃபாதர் பட் டாலர் தென் ஹர் பிரதர். அவங்க பிரதரை விட டாலராகவும் அப்பாவை விட ஷார்ட்டராகவும் இருக்கிறது வந்து அம்மா. ஹூ இஸ் த டாலஸ்ட் இன் த சுதாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா தான் டாலஸ்ட். அடுத்த பேஜ் நம்பர் 62. I can walk to my grandfather's house. What about uncle's house? grandfather house வந்து கிட்டவே இருக்குது. அங்கிள் ஹவுஸ் வந்து தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி மை பால் ஹேஸ் கான் த ஃபர்தஸ்ட். ரொம்ப தூரமாக போகிறத தான் ஃபர்தஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிக் த வெஹிக்கிள் நியரர் டு த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு டிக் பண்ணணும். டிக் த போட் ஃபர்தர் ஃப்ரம் த ஷோர். ஷோர்லேருந்து தூரத்தில் இருக்கிற போட்டுக்கு டிக் பண்ணணும். ட்ரா எ ஸ்டிக் நியரர் டு த கிராண்ட்மதர். கிராண்ட்மதருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி வரைங்க. ட்ரா அன் அனிமல் ஃபர்தர் ஃப்ரம் த ட்ரீ. ட்ரீயை விட தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனிமல் வரைங்க. டிக் த சைல்ட் ஹூ இஸ் நியரஸ்ட் டு த ஃபினிஷிங் லைன். ஃபினிஷிங் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற சைல்டுக்கு டிக் பண்ணணும். டிக் த வெஹிக்கிள் விச் இஸ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் த ட்ரீ. ட்ரீலேருந்து தூரத்தில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு டிக் பண்ணணும். டிக் த பிளேஸ் நியரஸ்ட் டு த வெண்மதிஸ் ஹவுஸ். வெண்மதி ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வெண்மதிஸ் ஆண்ட் ஹவுஸ் தான் பக்கத்திலே இருக்குது. ட்ரா எ ஹவுஸ் நியரர் டு த கேர்ள் அண்ட் ஃபர்தர் ஃப்ரம் த பாய். ஒரு ஹவுஸ் வந்து இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வரைங்க. அந்த பையனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி வரைங்க. பேஜ் நம்பர் 64. டிக் த ஷார்ட்டஸ்ட் பென்சில். ஷார்ட்டான இருக்கிற பென்சிலுக்கு வந்து டிக் பண்ணுங்கள். டிக் த டாலர் அனிமலுக்கு டிக் பண்ணணும். டிக் த பிளேசஸ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் த வெண்மதிஸ் ஹவுஸ். வெண்மதி ஹவுஸ்லேருந்து ஃபர்தராக இருக்கிறது வந்து கிராசரி ஸ்டோர் தான். அப்போது அதுக்கு நீங்கள் டிக் பண்ணணும். டிக் த லாங்கர் ரிப்பன். ட்ரா த லாங்கஸ்ட் ரிப்பன் இன் த ஸ்பேஸ் கிவன் அண்ட் கலர் இட். அவங்க கொடுத்துருக்கிறதுல லாங்கருக்கு டிக் பண்ணணும். அதை விட நீளமாக நீங்கள் வந்து ஒரு ரிப்பன் நீங்கள் வரையணும். அடுத்து இஸ் த பால் நியரர் ஆர் ஃபர்தர் ஃப்ரம் த டாக். ஃபர்தர் ஃப்ரம் த டாக் தான். Lesson 8. Remaining balloons. I have 3 blue balloons. I have only 2 balloons. How many blue balloons does my brother have lesser than me? Let's play by tapping the balloons. Okay. It's falling down. Tap it. 2 balloons burst. If 2 of the 7 balloons burst, how many balloons are left? 7ல 2 வெடிச்சிருச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 5 இருக்கும். பேஜ் நம்பர் 66. How many left? 7 roses இருக்குது. 3 fell down. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதே மாதிரி 3 parts, 1 broken, மிச்சம் 2 left. 4 cats, 1 moved away, 3 left. 9 balloons, 3 flew away, 6 left. 8 balls, 2 taken away, 6 left. அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். மொத்தம் 3 ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க. அப்போது 2 அதுலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 3 - 2 = 1. அதே மாதிரி 4 - 2 = 2. 7 - 4 = 3. 5 - 1 = 4. பேஜ் நம்பர் 68. சப்ஸ்ட்ராக்ட் த ஃபாலோயிங். 4 - 1 3.
5 minus 4 1, 5 minus 3 2, 6 minus 2 4. Fingers to be stretched. 5 minus 2 equal to 3. 3 minus 2 1, 6 minus 4 2, 9 minus 4 5, 8 minus 1 7, 9 minus 3 6. Subtract and match with the correct one. 3 minus 2 1, 4 minus 1 3, 5 minus 3 2, 7 minus 2 5, 9 minus 5 4. Subtract and write. 6 minus 1 5, 9 minus 1 8, 8 minus 2 6, 7 minus 5 2, 8 minus 7 1, 5 minus 3 2, 8 minus 3 5, 6 minus 3 3, 8 minus 4 4, 9 minus 2 7. Page number 70, subtract and write. 8 minus 1 7, 9 minus 4 5, 3 minus 1 2, 8 minus 3 5, 9 minus 7 2, 6 minus 1 5, 7 minus 3 4, 5 minus 2 3. Subtract and color the correct number. 7 minus 5 2க்கு கலர் பண்ணுங்கள். இங்கே நான் 5க்கு தப்பாக கலர் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ண வேணாம். 8 minus 3 5, 9 minus 6 3. Complete the following. ஆன்சர் வந்து 3 வர மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்ட் எழுதணும். அப்போது 9 minus 6, 4 minus 1, 5 minus 2, 6 minus 3, 7 minus 4, 8 minus 5 எல்லாமே ஆன்சர் வந்து 3 தான். Which number is to be subtracted from 8 to get 3? ஆன்சர் 3 வரணும் அப்படின்னா 8லேருந்து எத்தனையை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும்? 5 மைனஸ் பண்ணணும். Complete the subtraction fact. 5 minus 3 equal to 2. Create subtraction fact using the numbers 6 4 2. அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு நம்ம ஃபேக்ட் எழுதணும். 6 minus 4 equal to 2. அதே மாதிரி 6லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் 4 வரும். Page number 72. Find the answer for the following. There are 5 sweets on the plate. If one sweet is taken away, how many will be left? 5 minus 1 equal to 4. இங்கே வந்து பலூன்ஸ் மொத்தம் 7 பலூன்ஸ் இருக்குது. 3 வந்து பறந்து போயிடுது. அப்போது 7 minus 3 equal to 4. இங்கே டக்ஸில் வந்து மொத்தம் 6 டக்ஸ் இருக்குது. 2 டக்ஸ் வந்து நீந்தி போயிடுது. அப்போ பேலன்ஸ் 4. அதே மாதிரி இங்கே பேஸ்கெட்டில் வந்து 9 இருக்குது. 2 வந்து யூஸ் பண்ணுறாங்க ஜூஸ்க்காக. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9 minus 2 equal to 7. Observe the picture and find the answer. 8 minus 5 equal to 3. Subtract and write. 7 minus 4 equal to 3. Complete the subtraction fact. 9 minus 7 equal to 2. If 2 balloons of the 5 balloon you had have flown away, how many balloon are left? 5லேருந்து 2 பறந்துடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3 இருக்கும். Create and say your own subtraction problem from the given picture. மொத்தம் 7 ஃப்ளார்ஸ் இருக்குது. 3 வந்து கீழே விழுந்துடுது. அப்போ பேலன்ஸ் வந்து 4. I can do. Page number 74. Answer the following questions. Add and write. 4 plus 3 equal to 7. Kala has 7 color pencils and Vimal has 4 color pencils. How many color pencils do they have in total? 5 plus 4 equal to 9. Subtract and write. 9 minus 5 equal to 4. There were 7 birds on a tree and 2 of them flew away. How many birds are left? மொத்தம் 7 minus 2 5. Which is nearest to the tree? ட்ரீக்கு பக்கத்தில் வந்து கவு தான் இருக்குது, அதுக்கு டிக் பண்ணணும். Say true or false. The number of sharpener is more than the number of bag. True. The number of pencil is less than the number of book. True. The number of yellow is more than the number of bag. True. The number of red is less than the number of yellow. False. The number of sharpener is equal to the number of yellow. True. Observe the headmaster room, the flagpole and the school entrance from your classroom and answer the following question. Which is nearer to the flagpole? School entrance. Which is near to the school entrance? Flagpole. Which is furthest from your classroom? Headmaster's room.
which is nearest to your classroom flagpole. Write and addition facts and given the sum 9. 1 plus 8 equal to 9. 2 plus 7 equal to 9. 3 plus 6 equal to 9. 4 plus 5 equal to 9. 7 plus 2 equal to 9. Write the subtraction fact that give the answer 1. Answer 1 வர மாதிரி நீங்கள் subtraction fact எழுதணும். 9 minus 8 equal to 1. 8 minus 7 equal to 1.